நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க. சென்னையில் பெய்த கனமழையின் காரணமாக வியாசர்பாடி அவ்வை நகரில் முழங்கால் அளவுக்கு தேங்கியிருக்கக்கூடிய மழைநீரில் கழிவு நீரும் கலந்திருப்பதால் அங்கு துர்நாற்றம் வீசுவதாக மக்கள் புகார் தெரிவித்திருக்கிறார்கள். அங்கிருந்து களத்திலிருந்து தகவல்களோடு இணைகிறார் எம்முடைய செய்தியாளர் ராஜேஷ். வணக்கம். நேற்றைய தினமே வியாசர்பாடியில பல பகுதிகளில் என்ன கள சூழல் அப்படின்றத நியூஸ் தமிழ் பதிவு செஞ்சிருந்தது. தற்பொழுது நீங்க இருக்கக்கூடிய பகுதியில கள சூழல் என்னவாக இருக்கிறது? பொதுமக்கள் என்னென்ன அவதிக்கு ஆளாகி இருக்கிறார்கள்? கௌதமி, தற்போது நாம் இருக்கக்கூடிய பகுதி வியாசர்பாடி அவ்வை நகர். இந்த பகுதியில நாம் சுற்றி பார்க்கிறோம். முழங்கால் அளவுக்கு மேல் தண்ணீர் தேங்கி நிற்கிறது. இது வெறும் மழை நீர் மட்டும் கிடையாது, வீடுகளிலிருந்து வெளியேறக்கூடிய கழிவு நீர், அசுத்த நீரும் இதில் கலந்திருக்கக்கூடிய காரணத்தினாலே துர்நாற்றம் வீசுவதோடு சுகாதார சீர்கேடும் ஏற்பட்டிருக்கின்றது. இதன் காரணமாக இப்பகுதி மக்கள் மிகுந்த சிரமத்திற்கு ஆளாகி இருக்கிறார்கள். குடியிருப்புகளை முழங்கால் அளவு தண்ணீர் சூழ்ந்திருக்கின்றது. எனவே வீடுகளிலிருந்து பொதுமக்கள் வெளியேற முடியாத ஒரு நிலை ஏற்பட்டிருக்கிறது. இந்த பகுதிகளில் கடைகளும் கூட அடைக்கப்பட்டிருக்கிறது. ஒளிப்பதிவாளர் கருப்பையா காண்பிக்கிறார். இதன் காரணமாக பொதுமக்கள் தங்களுக்கு தேவையான அத்தியாவசிய பொருட்களை ஏதாவது வாங்க வேண்டும் என்றாலும் கூட அவர்கள் மிகவும் சிரமப்பட்டு செல்லக்கூடிய நிலைதான் இருக்கின்றது. வீடுகளிலிருந்து குழந்தைகளோ அதே போல பெண்களோ வயதானவர்களோ வெளியே வருவது மிகுந்த சிரமமாக இருப்பதாக அவர்கள் சொல்கிறார்கள். அது மட்டும் இல்லாமல் இந்த பகுதியில் நேற்றிலிருந்தே மழை பெய்து வரக்கூடிய நிலையில் தொடர்ந்து மழைநீர் தேங்கிக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக ஜீவா நகர், அருகில் இருக்கக்கூடிய அவ்வை நகர் முதல் தெரு, இரண்டாவது தெரு உள்ளிட்ட பகுதிகளில் ஒரு தாழ்வான பகுதியாக இருக்கின்றது. மழைநீர் வடிகால்கள் கட்டினாலும் கூட அது முறையாக இல்லை. அதன் காரணமாக தண்ணீர் இந்த பகுதியிலிருந்து வெளியேறுவது கிடையாது. ஒவ்வொரு ஆண்டும் நாங்கள் இந்த சிரமத்தை அனுபவித்துக் கொண்டிருக்கிறோம். தொடர்ந்து லேசான மழை பெய்தால் கூட தண்ணீர் தேங்கி விடுகிறது என்று சொல்கிறார்கள். தற்போது வீடுகளிலிருந்து வெளியே வரக்கூடிய தண்ணீர் மற்றும் மெக்கானிக் ஷெட் போன்ற பல்வேறு கடைகளிலிருந்து வரக்கூடிய கழிவுநீர் ஆகியவையெல்லாம் சேர்ந்து ஆயில் போன்றவையும் கலந்து தற்போது சுகாதார சீர்கேடு ஏற்பட்டிருக்கிறது. தொடர்ந்து இந்த இடத்திலே துர்நாற்றம் வீசக்கூடியதும் பார்க்க முடிகின்றது. தொடர்ந்து பொதுமக்களும் இந்த இடத்திலே பாதிக்கப்பட்டவர்கள் இருக்கிறார்கள். பாதிக்கப்பட்ட பொதுமக்களிடம் நாம் கேட்கலாம். மேடம், இப்ப இவ்வளவு தண்ணி தேங்கி நிக்குது, கழிவு நீர் எல்லாம் கலந்துருக்கு, எவ்வளவு சிரமமா இருக்கு இந்த பகுதி மக்களுக்கு? சார், சுமார் ரொம்ப வருஷமாவே பாத்தீங்கன்னா இந்த ஏரியா இப்படிதான் இருக்கு. அவங்களும் ஆழ்துறை இது எல்லாமே கட்டுறாங்க, வைக்கால் போறதுக்கு எல்லாத்துக்குமே அவங்களுமே கட்டியிருக்காங்க, பண்ணி அமைத்திருக்காங்க. பட் ஆனா பாத்தீங்கன்னா இங்க முழங்கால் அளவுக்கு இப்ப நாங்க இங்க தண்ணி இல்லாத இடத்துல நாங்க நடந்து வந்துருவோம். பட் தண்ணி இருக்கிற இடத்துல பள்ளம் இருக்கா இல்ல குழி இருக்கா எதுவுமே தெரிய மாட்டேங்குது. குழந்தைங்களோட நாங்க வெளியே வரணும் அப்படின்னு பாத்தீங்கன்னா ரொம்ப சிரமத்துக்கு ஆளாக்குறோம். வேலைக்கு போயிட்டு வரவங்க இப்ப பகல் நேரத்துல நாங்க வந்துருவோம். இதே நைட் டைம்ல வரணும் அப்படின்னும் போது இங்க அவ்வளவு பெரிய பிரச்சனைகள் இருக்கு. இந்த நீங்க வீடுகள்ல தண்ணி தேக்க கூடாது, கொசுக்கடி ப்ராப்ளம் வருது, அது இதுன்னு சொல்றீங்க. பட் இந்த தண்ணினால எவ்வளவு கொசு உற்பத்தி ஆகுது, இதனால டெங்கு மலேரியா இதெல்லாம் பரவுது இல்ல. இதெல்லாம் எந்த சுகாதாரத்துறையிலும் கண்காணிக்க மாட்டாங்களா? எல்லா இடத்துலயும் நாங்க கழிவு நீர் வெளியே போறது வைக்கால் வசதி செஞ்சிருக்கோம், அது இதுன்றீங்க. அப்படி இருந்து ஏன் இங்க இவ்வளவு தண்ணி தேங்குது? இதுக்கெல்லாம் யார் பொறுப்பு ஏத்துக்கிறது? இந்த நாத்தம் குழந்தைங்க எவ்வளவு சிரமப்படுறாங்க, வீசிங் ப்ராப்ளம் வரும், எவ்வளவு இதுல இன்ஃபெக்ஷன்ஸ் அதிகமாகுது. இவ்வளவு தண்ணியில இப்ப ட்ரெயின்ல இருந்து இறங்கி வரவங்க இதை நாங்க முழங்கால அளவுக்கு தண்ணியை தாண்டி தான் நாங்க வந்தாகணும். இதுக்கெல்லாம் நாங்க என்ன பண்ண முடியும்? இதெல்லாம் யார் என்ன பண்ணுவீங்க? நிச்சயமாக இப்பகுதி மக்கள், பெரும்பான்மை மக்களுடைய கருத்து இதுவாகத்தான் இருக்கிறது. இந்த ஒரு வீதி மட்டும் கிடையாது, பிரதான சாலையாக இருக்கக்கூடிய இந்த சுற்று வட்டாரத்தில் இருக்கக்கூடிய பல சாலைகளிலும் தண்ணீர் குளம் போல தேங்கி நிற்பதை பார்க்க முடிகிறது. இருசக்கர வாகனங்கள் வரக்கூடியவர்கள் பள்ளம் மேடு பார்த்து மெதுவாக வருகிறார்கள். நடந்து செல்லக்கூடியவர்கள் மிகுந்த கவனத்தோடு செல்ல வேண்டிய ஒரு சூழல் ஏற்பட்டிருக்கின்றது. தொடர்ந்து இந்த பகுதியிலே மழை நீரை வேகமாக அப்புறப்படுத்துவதற்கு தேவையான நடவடிக்கையை மாநகராட்சி அதிகாரிகள் துரிதப்படுத்த வேண்டும் என்பதுதான் வியாசர்பாடி சுற்றுவட்டார பகுதி மக்களுடைய கோரிக்கையாக இருக்கிறது. களத்திலிருந்து முழுமையான விவரங்களை வழங்கியமைக்கு நன்றி ராஜேஷ். நம்ம அஸ்வின் ஸ்வீட்ஸ் அண்ட் ஸ்நாக்ஸ் எக்ஸ்போர்ட் பண்றதுக்கு 7373041434 மற்றும் www.ashwinsweets.com கான்டாக்ட் பண்ணுங்க.